வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஃப்ளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 4 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாவும், பேங்க் நிஃப்டி ஒரு 60 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஓப்பனிங் அண்ட் எண்டிங் ஒரே மாரியா தான் வந்து இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு கன்சாலிடேஷன் பண்ணியே இன்னைக்கு டேவ நம்ம மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதே மாரி எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் ஆக்டிவிட்டி எடுத்து பார்த்தாலும் பெருசா இல்ல. நெட்டா பார்க்கும்போது எஃப்ஐஐஸும் கம்மியா வித்திருக்காங்க. டிஐஎஸும் கம்மியா பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா இதுதான் எஃப்ஐஎஸோட நிலவரமா இருக்கு. அது போக குளோபல் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவ். சைனா மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமையில ஒரு நண்பர் என்ன கேட்டாருன்னா, இப்போ வந்து ஆங்ஸங் பீஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இதில வந்து நம்ம குடுத்துட்டு வெளிய போலாமா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஸோ எந்த இடத்துல இது பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்ட்டு சீரியஸா எனக்கு வந்து தெரியல. அண்டு இந்த ஆங்ஸங் பொறுத்தவரைக்கி, ஸோ நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க? ஸோ இத வந்து நான் லாங் டெர்ம்க்கு விடப்போறேனா? இல்ல இத வந்து நான் ட்ரேடிங் மனப்பான்மையோட வாங்கியிருக்கேனா? அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இப்போதைக்கு சைனா மார்க்கெட்டோட வேல்யூவேஷன பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருக்கிறதுலே நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸோ நான் இத வந்து கன்டின்யூ பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ சைனா மார்க்கெட்ல என்னோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது பல நண்பர்களுக்கும் தெரியும். பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெட்டர் ரேஞ்ச்ல இந்த ஆங்ஸங் வந்து கிடைச்சதே ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ நான் தொடர்ந்து இத ரன் பண்ண ட்ரை பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு பங்க பற்றி நீல்கமல். ஸோ இந்த பங்க பற்றி ஒரு நண்பர் ரொம்ப நாளா வந்து கேட்குறாங்க. நானும் பேசிறணும் பேசிறணும் அப்படின்னு நெனச்சேன். பட் அது பேசுவதற்கான வாய்ப்பில்ல. என்ன காரணம்? நான் மறந்துட்டேன். ஸோ இத பற்றி நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ செக் பண்ணி பார்த்ததுல கம்பெனியோட பிசினஸ் அட்ராக்டிவா இருக்கு. பங்கு இப்போ நல்ல கரெக்ஷனையும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கானா. ஸோ நீல்கமலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா பெருசா ஒண்ணும் அட்ராக்டிவா இல்லைங்க என்ன பொறுத்தவரைக்கி. வேல்யூவேஷன் ஓரளவு பெட்டரா இருக்கிற மாரி வந்து தெரியலாம். ஆனா, ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். குரோத் ரொம்ப முக்கியம். குரோத் இந்த நிறுவனத்தில இருக்கிற மாரி எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கும் அப்படித்தான் தெரியும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஒரே மாரியான பிசினஸ் பண்ணிட்டுருக்காங்க. ரெவென்யூ க்ரோ ஆகுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மார்ஜின்ல பெரிய முன்னேற்றம் இல்ல. ஆக மொத்தத்தில ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ கன்சிஸ்டன்ட்டா குடுக்குறாங்க. எத்தன வருடமா பாருங்க. கிட்டத்தட்ட 10 வருடமா 2016ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்சும் இவங்களுடைய ஃபினான்ஷியல் குரோத்தா நடக்கல. ஸோ இந்த மாரி கம்பெனிஸ் பக்கம் போவது என்ன பொறுத்தவரைக்கும் ரிஸ்க்கா நான் பார்க்குறேன். மேபி மார்க்கெட்ல திரும்ப வந்து ஒரு பை ட்ரெண்ட் வருது. ஸோ புல் மார்க்கெட் ஏற்படுதுன்னா, அப்போ இதெல்லாம் வந்து எதுவுமே எடுபடாது. ஸோ தொடர்ந்து பங்கு ஏறலாம். ஆனா, இப்போ அந்த மாரியான நிலைமை இருக்கா மார்க்கெட்லன்னு கேட்டா, இல்ல அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஸோ அதனால இதெல்லாம் நான் கண்டிப்பா வந்து பார்க்கவே மாட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் அடுத்த கட்ட ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்து ஃபண்ட வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் வந்து இப்ப என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விய முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு கன்சிடர் பண்றதுக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜில இருக்கு. என்னென்ன பங்குகள் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க. அதே மாரி ஐடில வந்து இருக்கு. ஸோ ஐடி பற்றியும் நம்ம போதுமான அளவுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் வந்து இருக்கோம். ஸோ இது 2ம் அட்ராக்டிவா இருக்கு. பேங்க் இப்போ ரீசென்ட்டா குடுத்தது. ஸோ வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம நெனைக்கிற நேரத்துக்கு வராது. ஸோ வாய்ப்பு வரும்போது நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கணும். அத கன்சிடர் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுமே தவிர, இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னும் 1 வாரம் கழிச்சு இன்னும் வேற யாராச்சும் புதுசா வந்து கேட்பாங்க. இப்ப என்ன கன்சிடர் பண்ணலான்ட்டு, இந்த மாரி நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம மார்க்கெட்ல சான்ஸ எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா, வாய்ப்பு இருக்கும். ஏதாவது ஒரு சைட்ல பங்குகள் பார்த்தீங்கன்னா, ஏற்றத்த குடுக்கும். ஆனா, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பங்குகள்ல அது நடக்கணும். நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் என்னைக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்குதோ, அன்னைக்கு தான் அதுக்குள்ள முடியும். ஏதோ ஒரு பங்குல போய் நம்மளால முதலீடு பண்ண முடியாது. என்ன பங்குன்னே தெரியாம. ஸோ தொடர்ந்து பார்த்தா தான், நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கணும். பார்க்கும்போது தான் வாய்ப்பு ஏற்படும்போது அத கரெக்ட்டா பிடிப்பதற்கான ஒரு விஷயமும் உங்களுக்குள்ள வந்து ஏற்படும். ஸோ அதனால தொடர்ந்து பார்க்கறக்கு ட்ரை பண்ணுங்க. நான் ஃபோக்கஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த அப்டேட்ட உங்க கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கி எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டா, இருக்கு. நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஸ்டாக்க சொல்லி 10 வருஷம் அப்படின்னு சொல்லிருவேன். மேபி அது ஒரு 50% கீழ இறங்குனாலும் 10 வருஷம் நீ பாட்டுக்கு தினம் எஸ்ஐபி பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிரலாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கேட்கவா போறீங்க? அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் பேசாம இருந்தா, அத பத்தி நீங்க கேட்க கூட மாட்டீங்க. மறந்துருவீங்க. ஸோ அதனால அந்த மாரி எல்லாம் நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாரி பண்ணி தொடர்ந்து எதையாச்சும் ஒரு 10 ஸ்டாக் எடுத்து வச்சு பேசிக்கிட்டே இருக்கலாம். அத பற்றி கீழ இறங்குது பாரு, அங்க பாரு மேல ஏறும் பாரு அப்படின்ட்டு தொடர்ந்து சொன்னோம்னா எனக்கும் நல்லா தான் இருக்கும். ஸோ வியூஸும் பார்த்தீங்கன்னா கூடிட்டே இருக்கும். ஆனா வேண்டாம். அதனால பாதிக்கப்பட போறது நீங்க தான். ஸோ புரிஞ்சு நடந்துக்கோங்க. அடுத்தது இன்னைக்கு டே ரிசல்ட் போவோம். அந்த அப்டேட்குள்ள நம்ம போவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது டாபரோட ரிசல்ட்டு. ஸோ டாபர் பொறுத்தவரைக்கி இந்த காலாண்டுல சுமாரான பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியிருக்காங்க. பெரிய ஒரு இது இல்ல. ஸோ ஒரு குரோத் இல்ல. அ ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிக்ளைனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். மெயின் ரீசன் மார்ஜின் இறங்கியிருக்கு. ரெவென்யூ பார்க்கும்போது போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணா டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இது கண்டிப்பா டாபரோட பங்கு விலையில ஒரு தாக்கத்த ஏற்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி வந்த ஜோதி லேப் ரிசல்ட்டும் சேம் இதே மாரி தான் இருந்தது. ஆனா
டாபர் கொஞ்சம் அதுக்கு மேலேயே வந்து அடி வாங்கியிருக்கு. பட் ஜோதி லேப்ல பெருசா ஒரு இம்பாக்ட் ஏற்படல. ஸோ இங்கேயும் பெருசா ஏற்படாம போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதனால நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ ஃபர்தரா ஒரு டிப் நடக்கணும். இதுவும் நான் ஃபோக்கஸ் பண்ண நெனச்ச பங்கு. ஆனா அந்த சான்ஸ் எனக்கு ஏற்படல. அதனால நான் வெயிட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் மெயினா இம்பாக்ட் ஆறதுக்கு ஃப்ரைட் காஸ்ட் ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரணமா இருக்கு. அது போக இந்த கன்சியூமரோட ஒரு ஆர்வம் இல்லாதது. ஸோ கன்சியூமர் மத்தியில இது கன்சம்ப்ஷன் குறைஞ்சது அப்படின்ட்டு பல காரணங்கள் அடுக்குறாங்க. பட் மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு. மேபி இது வந்து ஓவர்சீஸ்ல நடந்த இந்த பஞ்சாயத்தினால கூட ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி அப்படியே தகவல்கள் வரும்போது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை வச்சு நம்ம ஒரு கருத்தை கட்டமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அதன் மூலிமா நமக்கு எங்கே நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஏற்படுங்கிறத பற்றி ஒரு வியூ வந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த காலாண்டு ரிசல்ட் ரொம்ப வந்து சுமாரான ஒரு ரிசல்ட்டாக டாபருக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கரூர் வைஸ்யா பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கரூர் வைஸ்யா பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு காலாண்டும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் போன காலாண்டு ரொம்ப சிறப்பான ஒரு காலாண்டாக அமைஞ்சிருந்தது. ஆனால் இந்த காலாண்டு பார்க்கும்போது ஒரு க்ரோத் நடந்திருக்கு. பட் ஒரு சின்ன க்ரோத் தான் ஏற்பட்டிருக்கு இந்த கரூர் வைஸ்யா பேங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அசட் குவாலிட்டியில் பெரிய ஒரு சேஞ்சஸ் இல்லை. அதே ஃப்ளாட்டாக தான் கடந்த 4 காலாண்டுகளாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அசட் குவாலிட்டியில் மாற்றம் ஏற்படலை. அதே மாதிரி ஸோ இயர் ஆன் இயர் ஒரு FY 26ஓட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. 600 கோடி பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது FY 25 விட சிறந்த ஒரு வளர்ச்சியை இந்த FY 26ல இவங்க நிரூபிச்சிருக்காங்க. பட் என்ன ஒன்றுனா கரூர் வைஸ்யா பேங்கோட வேல்யூவேஷன் HDFC பேங்கோட வேல்யூவேஷனுக்கு நிகராக இல்லை ஒரு படி மேலே இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. 2.5 புக் வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே நம்ம HDFC பேங்க் எடுத்து பார்க்கும்போது 2.11ல் இருக்குது. ஸோ டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இந்த பேங்க்குக்கு இந்த மதிப்பு நம்ம கொடுக்கணுமா அப்படின்ட்டு நாமளே கேட்டுக்கணும். என்னங்க கரூர் வைஸ்யா பேங்க்கு இவ்வளோ அருமையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு, HDFC பெருசாக பர்ஃபார்மன்ஸே கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு தாட் வரலாம். ஆனால் இது வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். பட் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு சான்ஸ் அப்படின்னு பார்த்தா லார்ஜ் கேப் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் சான்ஸே தவிர இந்த மாதிரி சின்ன பங்குகள் நமக்கு எந்த விதமான வாய்ப்பையும் ஏற்படுத்தாது. மாறா ரிஸ்க்கை ஏற்படுத்தும். இந்த மாதிரி பங்கை ஒரு நல்ல பாட்டமில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். நானே பண்ணலை இந்த பங்கை. அப்போ எனக்கு பெருசாக கண்ணில் கூட வந்து படலை, நான் செக்கே பண்ணலை. ஸோ அந்த டைமில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சிருந்தா மிகப்பெரிய ஒரு நல்ல செயல் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ இந்த பங்கு பக்கமெல்லாம் நம்ம திரும்புவது ஏன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்து முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ரிஸ்க் அப்படின்னு தான் என்னுடைய பார்வையிலேருந்து நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஸோ டாடா குரூப் அண்டு JSW குரூப், ஸோ 2 பெரிய ஒரு கன்க்ளோமரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு $1 பில்லியன் வரைக்கும் EV பேட்டரியில் முதலீடு பண்ண போகிறதா, ஸோ ரிசர்ச்சில் இருந்து அதை உருவாக்கம் பண்ணுற வரைக்கும் தானே பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கானா. ஸோ இது வந்து கண்டிப்பாக சைனீஸ் கம்பெனியோட உதவியோட தான் வந்து பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி டாட்டாவும் பார்க்கும்போது சைனா கம்பெனியோட கூட்டணி வச்சு தான் வந்து இங்கே அகர்தாஸில் வேலை நடந்துகிட்ருக்கு. JSW மோட்டரை பொறுத்த வரைக்கும் சேம் இதே கதை தான். ஸோ நம்மளால் தனியாலாம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பண்ண முடியாது. பேட்டரி டெக்னாலஜியில் லீடர்ஷிப்பில் இருக்கிறது, அதுவும் குளோபலாக லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் சைனா கம்பெனிஸாக தான் இருக்குது. கேட்டல் தெரியும் அண்டு BYD இருக்குது. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி டெக்னாலஜியில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்குது. அது போக இன்னும் பல நிறுவனங்கள் அங்கே இருக்குது. ஸோ டெக்னாலஜி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜியை எங்கே கொண்டு வருவாங்க நம்ம ஊர் நிறுவனங்கள் அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இதில் சைனாவோட பங்கு பெரிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ டாடா மோட்டாரோட இந்த இவாக்கோ அக்யூசிஷன் வந்து லேட் ஆகும் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன ரீசன்னா அங்கே ரெகுலேட்டரி அப்ரூவல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால இது லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எப்படியும் வந்து இதை இவங்க தான் வாங்கிட்டாங்க. ஸோ இன்னும் இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் தான் போயிட்டுருக்கு. அந்த ஃபார்மாலிட்டிஸ் விரைவில் வந்து முடிஞ்சிடும். அதனால் எந்த ஒரு குழப்பமும் நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ அது போக டாடா கமர்ஷியலும் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணிகிட்ருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டாடா கமர்ஷியல் பக்கம் போனாலும் நமக்கு பாதிப்பு உறுதி, அது பக்கமும் போக முடியாது. இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படின்னு பார்த்தாலே டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான். என்னைக்கு அவன் வருவான் அப்படின்னு தெரியல. மேபி வந்து ஒரு சான்ஸை ஏற்படுத்தினானா கண்டிப்பாக அதான் லாங் டேர்முக்கு நான் தொடர்ந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய பொசிஷனில் திரும்ப டாடா மோட்டார்ஸ் ஆட் பண்ணுறதுல எனக்கு மகிழ்ச்சியும் கூட. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அந்த வாய்ப்பு வருமா அப்படின்ட்டு. வந்தால் நல்லது, வரலைன்னா என்ன பண்ணுறது, அடுத்த பங்கை நோக்கி போக வேண்டியது தான். ஸோ ரிசல்ட் பார்ப்போம். JLRோட இம்பேக்ட் மேபி டாடா மோட்டார் ரிசல்ட்டில் இருக்கான்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது ஆந்த்ரோபிக். ஸோ இந்த ஆந்த்ரோபிக், ChatGPT, இந்த OpenAI இவனுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா
ஸோ இன்னும் நம்ம இதில ஒரு ஹைப்பை ஏற்படுத்திட்டே தான் இருக்க போறாங்க. இவங்க என்னைக்கு வந்து நிறுத்துவாங்கன்னு நான் முன்ன சொன்ன மாரி, ஸோ என்னைக்கு இவங்க ஃபண்ட் ரைசிங் எல்லாம் நடந்து முடியுதோ, அப்பதான் இதோட ஹைப் வந்து குறையும். அதுக்கப்புறம் ஸோ இதோட மறுபக்கம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இருக்கக்கூடிய கதைகள், இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் ஃபியூச்சர்ல இருக்காது அப்படின்ட்டு நான் தெளிவா வந்து நம்புறேன். அப்படியும் இருக்கலாம். பட் மற்ற கம்பெனிஸும் இத செஞ்சுருவாங்க. இது ஒண்ணும் வந்து செய்ய முடியாத ஒரு காரியம் இல்ல. மற்ற கம்பெனி செய்வதற்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். என்னன்னா, இந்த ChatGPT வந்த புதுசுல, அதாவது OpenAI வந்த புதுசுல கூகுள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது. இனிமேல் சர்ச் என்ஜினே வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் பெரிய அளவுக்கு வந்து பேசுனாங்க. ஏன்னா, சர்ச் என்ஜின் மூலியமா தான் பெரிய அளவுக்கு வருமானத்த கூகுள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ, இந்த எல்லா விஷயத்தையும் முதல்ல கூகுள் பண்ணி பார்க்கிறத விட்டுட்டு, இப்போ ChatGPT பண்ணு அப்படிங்கிற ஒரு நடைமுறை நமக்குள்ள வந்தாச்சு. ஸோ, இதனால கூகுள் பாதிக்கப்படுங்கிற ஒரு பயம் இருந்தது. ஆனா மாற்றா என்ன பண்ணாங்க, கூகுள் சர்ச் என்ஜின்ல ஜெமினி ஏஐய மாஸா இன்டகிரேட் பண்ணாங்க. பட் அத கொண்டு வரும்போது பல விஷயங்கள் தவறா ஜெமினி சொல்லுது அப்படின்னாங்க. ஆனா, இப்போ ஜெமினி தான் பெரிய அளவுக்கு பரவலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஐயா வந்து இருக்கு எல்லார் மத்தியிலயும். ஸோ, இதத்தான் வந்து மற்ற நிறுவனங்களும் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் எனக்கு வந்து இல்ல. ஸோ, என்ன அதுக்கான டைம் டிலே ஆகுது. அத பற்றியான தரவுகள் நமக்கு இன்னும் எதுவும் கிடைக்காம வந்திருக்கு. பட் கண்டிப்பா நிறுவனங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ இந்த ChatGPT, அடுத்தது கூகுள் போன்றவர்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னா, அதுல அதாவது இந்த கிளாடும் சேர்த்துக்கலாம் நம்ம. என்னன்னா, இந்த சர்ச் அது இந்த இவங்களுடைய அந்த ஏஐ ஓட அப்ளிகேஷன்ல ஆட வந்து இன்சர்ட் பண்ண போறதா தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது எந்த ஃபார்மட்ல வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சர்ச் என்ஜின்ல கிடைச்ச ஒரு சம்பாத்தியம் இதுல கிடைக்குமான்னு தெரியல. பட் டெக்னாலஜி மாறிட்டே இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அடாப்ஷனும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்பலாம். சரி, இப்ப நிறைய பேசியாச்சு. என்ன செய்தினா, $200 பில்லியன் டீல் பார்த்தீங்கன்னா, கூகுள் கூட ஆந்த்ரோபிக் போட்டிருக்காங்க. எதுக்கு? ஸோ கூகுளோட கிளவுட யூஸ் பண்ண போறாங்க. டேட்டா சென்டர் கெப்பாசிட்டிய யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த கூகுளோட டிபியூவையும் வந்து ஆந்த்ரோபிக் வாங்க போறதா தகவல் வந்திருக்கு. $200 பில்லியன் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. $200 பில்லியன் வாங்க போறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஸோ இப்படி எல்லாம் ஒரு ஹைப்ப குடுத்து குடுத்து நம்ம கிட்ட வந்து தலையில மொளகா அரைக்கிறதுக்கான முயற்சி. ஸோ நான் தான் வாங்கலையே, எனக்கு என்ன இம்பாக்ட் ஏற்பட போகுது அப்படின்னு தான் பலரும் கேட்கலாம். ஆனா, இந்த ஆந்த்ரோபிக்க காரணம் காட்டி ஸோ மற்ற ஐடி பங்குகள், ஐடி நிறுவனங்கள பெரிய அளவுக்கு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஐடி நிறுவனங்கள் பக்கம் போறதுக்கு பலரும் வந்து பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சே போச்சு அப்படிங்கிற ஒரு நெனப்புல தான் பலரும் இருக்காங்க. ஆனா, இது மாறக்கூடும். ஸோ நல்ல ஒரு பாட்டம் போம்போது, எவன் அவன் வித்தானோ, அதாவது பெரும் முதலீட்டாளர்கள் எஃப்ஐஐஸ் எவன் அவன் வித்தானோ, அகைன் சத்தமில்லாம பொசிஷன் பில்ட் பண்ணி, கடைசியில ஒரு பெரிய ஒரு லாபத்த அனுபவிப்பாங்க. இத நான் பல கம்பெனிஸ்ல பார்த்துருக்கேன். ஸோ இங்க என்னுடைய அனுமானம் இதுவா தான் இருக்கு. ஸோ இப்ப இங்க ஒரு டீலா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, SpaceX இந்த அவங்களுடைய டேட்டா சென்டரையும் வந்து யூஸ் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. 300 மெகாவாட்டுக்கான கெப்பாசிட்டிய வந்து இவங்க யூஸ் பண்ண போறாங்க. இந்த டீலோட வொர்த் என்ன அப்படின்ட்டுலாம் நமக்கு இன்னும் தெரியல. ஆனா கண்டிப்பா வந்து பில்லியன் டாலர்ஸ்ல தான் வந்து இருக்கும். ஸோ இங்க ஒரு டீலா, அது போக Amazon கூட ஒரு டீலு. எங்கெங்க டீல் போடுவான் அப்படின்ட்டு தெரியல. இதுவே பார்த்தீங்கன்னா $1 ட்ரில்லியன் போயிரும் போல. இல்லன்னா ஒரு $500 பில்லியன் டாலரையாச்சும் நெருங்கிரும் போல. அந்த அளவுக்கு டீல். இது போக Nvidia கிட்ட சிப் வாங்கிக்கிறேன், AMD கிட்ட சிப் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பக்கம் ஒரு டீலு. ஸோ இதெல்லாம் நடக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படிதான் Oracle அண்ட் இந்த OpenAI, SoftBank இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்க வந்து இது பண்ண போறோம். ஒரு பெரிய ஒரு டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் பண்ண போறோம். பெரிய அளவுக்கு இது பண்ண போறோம்னானுங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இப்ப விரிசலும் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ நடக்கக்கூடிய விஷயங்கள அப்படியே டெஃபினட்டா நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பாடம் நெறைய நமக்கு இருக்கு. ஸோ இது நமக்கு ஃபியூச்சர்ல இன்னொரு ஒரு பாடமா வரும் அப்படின்னும் நான் நினைக்கிறேன். மேபி நான் நினைக்கிறது ராங்கா போகலாம். பட் ராங்கா போனாலும் அதிலிருந்து ஒரு லெசன் நான் டெஃபினட்டா வந்து லேர்ன் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்கேஸ் நான் எடுக்கக்கூடிய முடிவுனால எனக்கு நஷ்டம் வந்தாலும், அந்த நஷ்டத்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான மனசு என்கிட்ட இருக்கு. ஸோ டெஃபினட்டா அத வந்து நான் ஏத்துக்குவேன். என் தவறு தான் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்குவேன். அத இன்னொரு இடத்துல பணம் பண்றதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மனதைரியமும் இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு, பங்குச்சந்தை பற்றியான புரிதலும் இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நடக்குது? நான் நினைக்கிறது தவறா போகுதா? இல்ல சரியா மாறுதான்ட்டு. மேபி சரியா மாறுச்சுன்னா, இவ்வளோ நேரம் நான் ரிஸ்க்க பத்தி பேசிட்டு இருந்தேன். மேபி அது சரியா மாறுச்சுன்னா, சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நல்ல ஒரு ரிவார்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதெல்லாம் காலம் தான் பதில் சொல்லும். வெயிட் பண்றது ஒண்ணும் எனக்கு புதுசு இல்ல. டெஃபினட்டா நான் வெயிட் பண்ணுவேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ டீட்டெயில்டா பல விஷயங்கள நம்ம இதில டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!